வணக்கம். எக்ஸ்ப்ளோர் த பவர் ஆஃப் லினக்ஸ் செஷன்ல வந்து லினக்ஸோடைய கர்னல் பத்தி பார்க்க போறோம். ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸோடைய கர்னல் நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்காக காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெப் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸை வந்து நம்ம ரன் பண்றதுக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ் உடைய கர்னல் இல்லாத இடமே கிடையாது. மொபைல் போனா இருக்கட்டும், கேமிங் கன்சோலா இருக்கட்டும், ஈவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லினக்ஸ் உடைய கர்னல்ல இருந்து தான் இது எல்லாமே வந்து டெவலப் ஆனது. ஈவன் வந்து ஒரு மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ராஸ்பெரி பை மாதிரி லோ காஸ்ட் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே நம்ம லினக்ஸோடைய கர்னலை வச்சு தான் அவங்க டெவலப் பண்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோம் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து லினக்ஸ்ல வரும்போது அப்ப லினக்ஸோடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏடபிள்யூஎஸ் கிளவுட்லலாம் நிறைய லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரன் பண்றாங்க. ஈவன் அமேசானுடைய லினக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால லினக்ஸோடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. லினக்ஸோடைய நீட் வந்து எஸ்பெஷலி லினக்ஸ் கர்னலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாப் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நம்ம நிறைய ஹார்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள், அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல வந்து ஏன் நாங்க டெபிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப லினக்ஸோடைய கர்னல் இல்லை அப்படின்னா இப்ப நான் பேசிட்டு இருக்க விஷயம் இந்த மைக்ல இல்ல ஸ்பீக்கர் ஆர் இந்த எந்த ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், இப்போ மவுஸ் வழியா நான் வந்து கர்சர் மூவ் பண்றது. ஸோ லினக்ஸோடைய கர்னல் இல்லை அப்படின்னா கர்னல்ல தான் வந்து அப்ளிகேஷனுக்கும் சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் உள்ள இன்டெகிரேஷன், அந்த மீடியேட்டர் வேலையை வந்து லினக்ஸோடைய கர்னல் தான் வந்து பண்றாங்க. ஸோ லினக்ஸோடைய கர்னல் வந்து ரொம்ப காலமா இருக்கு. ஸோ லினக்ஸோடைய கர்னல் யாரு கண்டுபிடிச்சாங்க, ஸோ லினக்ஸ்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் என்ன டிஃபரன்ஸ், லினக்ஸ்ல வந்து கர்னல்ல வந்து எத்தனை கேட்டகரிஸ் ஆஃப் கர்னல் இருக்கு. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, மேக் ஓஎஸ் இருக்கு, லினக்ஸ் ஓஎஸ் இருக்கு. இதுலலாம் எந்த மாதிரியான கர்னல் யூஸ் பண்றாங்க அப்படின்ற கம்பேரிஷன். தென் ஃபைனலா வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ டீடைல்டா வந்து நம்ம லினக்ஸ் கர்னல் பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லினக்ஸ் கர்னல் டாபிக். ஓகே, கர்னல் பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லினக்ஸோடைய பூட்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் டீடைல்டா லினக்ஸோட பூட் ப்ராசஸ் பத்தி இன்னொரு செஷன்லயும் நான் கவர் பண்ண போறேன். ஸோ பவர் ஆன் நடக்கும்போது இது வந்து பயாஸ் ஆர் இவிஎஃப்ஐ இல்ல இப்போ ஓல்டர் ஹார்ட்வேர் அப்படின்னா அதுல பயாஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் ஹார்ட்வேர்ல எல்லாமே வந்து இந்த ஃபர்மர் இன்டர்ஃபேஸ் யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள் ஃபர்மர் இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ இதுதான் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம்ல வந்து என்னென்ன டிவைசஸ் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கா, இல்ல ஃபிளாப்பி டிரைவ் இருக்கா, மதர் போர்ட் அண்ட் மெமரி இது எல்லாமே இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தென் டிவைஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பூட் டிவைஸ்ல இருந்து நம்ம பூட் பண்ண போறோம், சிடியா, டிவிடியா, இல்ல ஃபிளாப்பி டிரைவா, எங்க இருந்து நம்ம நெட்வொர்க்ல இருந்து பூட் பண்ண போறோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு ஸோ பூட் டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரப், இந்த கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் அப்படின்றது வந்து இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் பூட் லோடர். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இதுல தான் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்றது இல்ல என்ன கர்னலை சூஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் வந்து இதுல தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ /etc/grub2.configuration ஃபைல்ல தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கர்னல்ல வந்து நம்ம சூஸ் பண்ற போறோம், எங்க இருந்து நம்ம இந்த டிஸ்க் இமேஜை சூஸ் பண்ணி எங்க இருந்து லோட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அங்கதான் நடக்கும். ஸோ கிரப்ல தான் வந்து உங்களுக்கு கர்னல் எக்ஸிகியூஷன் அங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது. தென் கர்னல் எக்ஸிகியூஷன் அப்படின்னும் போது கர்னலை கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் டி அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம கொண்டு போயிட்டு யூசர் ஸ்பேஸ்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் லோட் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து இதுதான் சிஸ்டம் டி. அதுதான் கர்னல் லோட் ஆகுது. கர்னல் லோட் ஆனதுக்கு அப்புறம் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ கர்னல் அப்படின்னும் போது கர்னல்ல வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் டிரைவர் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே வந்து கர்னல் வழியா தான் உங்களுக்கு நடக்குது. தென் ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் as well as நெட்வொர்க் வாட்எவர் எல்லா முக்கியமான ஹார்ட்வேர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க வந்து உங்களுடைய சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வந்து கர்னல் அப்படின்றது தான் இட் பிளேஸ் a வெரி வெரி வைட்டல் ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ கர்னல்ல பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் மோர் டீடைல்ஸ். கர்னல்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு இன்ஜின் மாதிரி.
ஓகே, ஸோ இட் இஸ் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சி, நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது கார் தானா ஓடுதுன்ற மாதிரி தான் தோணும். பட் அதுல வந்து இன்ஜின் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கார், அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கெலிட்டன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது அப்படிதான். ஸோ கர்னல் தான் வந்து ஒரு இன்ஜின் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்ல அதுதான் வந்து ரொம்ப ஒரு கோர் சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்னல் அப்படின்றதும் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். பட் வந்து அது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய கம்ப்ளீட் அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்றது, இப்ப நான் பேசுற அவுட்புட் வரதா இருக்கட்டும் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேருடைய இன்டர்ஃபேஸிங் எல்லாமே இட் ஹேப்பன் த்ரூ த கர்னல். ஸோ கர்னல் வந்து ஹார்ட்வேர் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் இல்ல ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, இட் ஆல்சோ டஸ் சம் அடிஷனல் கான்ஃபிளிக்ட் வரும்போது வந்து அதை மிட்டிகேட் பண்றது, ப்ரிவென்ட் பண்றது, ப்ராசஸ்க்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே வந்து கர்னல் கேன் டேக் கேர் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணும்போது கர்னல் தான் வந்து உங்களுடைய மெயின் மெமரியில லோட் ஆகும். சிஸ்டம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெயின் மெமரியிலேருந்து அது வந்து இட் வில் கெட் அவே. ஸோ ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டேஷன், எல்லா இன்டராக்ஷன்ஸ், அந்த மீடியேஷன் எல்லாமே வந்து கர்னல் வழியாக தான் நடக்கும். கர்னல் அப்படின்றது லினக்ஸோட கர்னல் அப்படின்றது இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இட் இஸ் அ மோனோலித்திக் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல டெவலப் ஆயிருக்கு. அப்படின்னா என்னன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் யூனிக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னல். ஸோ லினக்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ ஒரு கம்பேரிஷன் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் கர்னலுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ கர்னல் அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள ஒரு பார்ட் தான். பட் அந்த கர்னல் இல்லாம உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் cannot ஃபங்க்ஷன். ஓகே, இது ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு எண்ட் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். வேறஸ் கர்னல் அப்படின்றது உங்களுடைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்மீடியட் காம்பனன்ட். ஸோ இது யூசருக்கும் டைரக்ட் ஒரு பிசிக்கல் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வந்து இட் யூசஸ் த கர்னல். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, மல்டி ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா கர்னலுடைய வேலைகளும் இதுல வந்து கவர் ஆகும். ஏன்னா கர்னல் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் தாண்டி என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணுன்ற யூட்டிலிட்டிஸ், அப்ளிகேஷன், லைப்ரரிஸ், உங்களுக்கு வேணுன்ற டிவைஸ் டிரைவர்ஸ், என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ண போறீங்க, தென் என்ன மாதிரியான லைப்ரரிஸ் உங்க அப்ளிகேஷனுக்கு தேவை, அது எல்லாமே நீங்க அடிஷ்னலா லோட் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸோட கர்னலுக்கு மேல அடிஷ்னல் சாஃப்ட்வேரை வந்து லோட் பண்ணி கொடுத்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ உபுண்டு, ஃபெடரா, டிபியன், சூசே லினக்ஸ், இது எல்லாமே லினக்ஸ் கர்னல்ல இருந்து அவங்க அடிஷ்னலா வந்து சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அந்த கர்னலுக்கு மேல லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கொடுக்குறாங்க. ஸோ அப்ப மெயினா வந்து கர்னலோடைய வேலை என்ன, பிசிக்கல் காம்பனன்ட்ஸ், இந்த பிசிக்கல் டிவைசஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து the kernel is taking care of. ஸோ கர்னல்லே வந்து மோனோலித்திக், மைக்ரோ கர்னல், நானோ கர்னல், ஹைபிரிட் கர்னல் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது எதெல்லாம் விண்டோஸ்ல யூஸ் பண்றாங்க, எது லினக்ஸ்ல யூஸ் பண்றாங்க, எது மேக்ல யூஸ் பண்றாங்க, எது ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது லோட் ஆகுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சிஸ்டம் டி, அந்த கர்னல் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகும் மெயின் மெமரியில. அதுல இருந்து தான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கர்னல் அப்படின்றது இட் இஸ் த கோர், இட் இஸ் த இன்ஜின் ஆஃப் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த கர்னல் அப்படின்றது இட் இஸ் அ இன்டர்மீடியட் காம்பனன்ட் உங்களுடைய சாஃப்ட்வேருக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கும் உங்களுடைய ஹார்ட்வேர். இட் கேன் பி சிபியூ, மெமரி, டிஸ்க் ஆர் டிவைஸ் ஆர் எனி ஐஓ, இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து கர்னல் ஆக்ட்ஸ் as a middleman. ஸோ கர்னல் அப்படின்றது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு இன்ஜின், ஒரு கோர் காம்பனன்ட். இது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ கர்னலோட மாடியூல்ஸ் லோட் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ண முடியாது. இப்போ நான் பேசுறது வந்து ஆடியோ அவுட்புட் வராது, இல்லை வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஃப்ளாஷ் ஆகிறதும் சரி, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதும் உங்கள் மொபைல்லே வந்து லினக்ஸ் கர்னல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஃப்ளாஷ் எடுக்கிறோம், ஃப்ளாஷ் இதாகலை, இல்லை கேமரா வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த ஹார்ட்வேருடைய இது கர்னல் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆக்சுவலாக பேக் எண்ட்ல. ஓகே, ஸோ நிறைய பேர் ஓஎஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓஎஸ்ல
கர்னல் தான் வந்து அந்த ஹார்ட்வேரோடைய இன்டர்ஃபேஸிங் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து டேக் கேர் பண்றது. ஸோ கர்னல் அப்படின்றது இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் டிவைஸ் இன்புட் அவுட்புட். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வழியா கொடுத்தாலும் சரி, மவுஸ் வழியா இது பண்ணாலும் சரி, எல்லா இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் பிளஸ் என்னென்ன டாஸ்க் நம்ம ஸ்கெடியூல் பண்றோமோ, டாஸ்க் நடக்குதோ அது எல்லாமே வந்து இட் இஸ் டேக்கன் கேர். நீங்க உங்க அப்ளிகேஷன் நடுவில் சிங்க்ரனைசேஷன் ஆர் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், மெமரி மேனேஜ்மெண்ட், டைமர் மேனேஜ்மெண்ட், இன்டரப்ட் அண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து கர்னலோடைய ஒரு முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் இதுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்றது, ப்ராசஸை மேனேஜ் பண்றது. ஸோ இதுல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கர்னல் வந்து ஈவன் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி போர்ஷன் ஆல்சோ டு சர்டைன் எக்ஸ்டென்ட். கம்ப்ளீட் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ செக்யூரிட்டி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம லோட் பண்ணுவோம், ஆன்டி வைரஸ், ஆன்டி மால்வேர். ஸோ அது இல்லாம இப்போ இது இந்த கர்னல்ல செக்யூரிட்டி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸஸை வந்து பர்மிஷன்ஸ் வந்து யார் எது இதெல்லாம் ரன் பண்ணலாம், எப்படி செக்ரிகேட் பண்ணலாம், ஒரு மால் ஃபங்க்ஷனிங் ப்ரோக்ராமிங்கை வந்து அவாய்ட் பண்றது, ப்ரிவென்ட் பண்றது, ஒரு மலிஷியஸ் ப்ரோக்ராம் வந்து ப்ரிவென்ட் பண்றது. ஸோ மலிஷியஸ் ப்ரோக்ராம் எதுக்காக வந்து இது பண்றாங்க, உங்களுடைய சிஸ்டம் ஸ்டெபிலைஸ் டீஸ்டெபிலைஸ் பண்றது தான் அது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த மாதிரி பர்மிஷன்ஸ், அது எல்லாமே கூட நம்ம கர்னல்ல இருந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ கர்னல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தோஸ் ஏரியாஸ். ஓகே, ஸோ இதுல இந்த கர்னலை வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து அசம்பிளி லாங்குவேஜ்ல தான் வந்து இந்த கம்ப்யூட்டர், அந்த லினக்ஸ் உடைய கர்னலா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கர்னல் வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டமுடைய ஹார்ட்வேருக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதுக்கு தெரியும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் தான் அதுக்கு புரியும். ஸோ பைனரி நம்பர்ஸ் தான் கம்ப்யூட்டருடைய ஓன் லாங்குவேஜ். ஸோ இப்போ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன நடக்குது அப்படின்னா, அசம்பிளர் மூலயமா உங்களுக்கு மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்றது. இப்போ நீங்க அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வழியா நீங்க ஏதோ டைப் பண்றீங்க, இல்ல உங்க ப்ரோக்ராமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்லாம் எழுதி உங்க அப்ளிகேஷன் கோட் வழியா ஆக்சஸ் பண்றாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் பண்றது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த பைனரிஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அந்த இன்டர்பிரட் பண்றது, அந்த அசம்பிள் பண்ணி அந்த விஷயத்த வந்து ஹார்ட்வேருக்கு புரிய வைக்கிறதோட வேலை வந்து இந்த கர்னல். ஸோ அந்த கர்னலை வந்து ஒரு காலத்துல வந்து இப்போ ரைட் பண்றாங்க, ஈவன் இப்பயும் எழுதுறது எல்லாமே வந்து அசம்பிளி லாங்குவேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தாண்டி சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இட் வில் டிஃபர் ஓஎஸ் டு ஓஎஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அசம்பிளி லாங்குவேஜுக்கு மேல சி ஜென்ரலா இருக்கும். ஸோ சிக்கு மேல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லினக்ஸோடைய மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து C++ ஆர் பைத்தனை யூஸ் பண்ணி அதுல நிறைய மாடியூல்ஸ் ஆட் பண்றது, இல்ல பிளகின்ஸ் ஆட் பண்றது, அதுல வந்து அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் அதெல்லாம் வந்து பைத்தன்ல தான் இது ஆட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லினக்ஸ். இதுவே நீங்க ஒரு விண்டோஸோட கர்னல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ சி இருக்கும், அதே மாதிரி C++ இருக்கும். C++க்கு மேல வந்து உங்களுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து தே மைட் பி யூசிங் சம்திங் லைக் C# யூஸ் பண்ணலாம், இல்ல தே மைட் பி யூசிங் PHP. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விண்டோஸோடைய இதுல வந்து அந்த கர்னல் எப்படி எழுதுறாங்க, விண்டோஸோடைய கர்னல் பேர் என்ன சொல்லுவாங்க, விண்டோஸ் NT கர்னல் சொல்லுவாங்க. ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து அதை எழுதுவோம். ஸோ விண்டோஸோடைய NT கர்னல். Okay, let me just. So Windows உடைய விண்டோஸ் உடைய கர்னல் வந்து விண்டோஸ் NT கர்னல் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ், அப்புறம் சி, தென் சிக்கு மேல வந்து C# யூஸ் பண்ணலாம், இல்ல C++ யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு லினக்ஸ், சாரி விண்டோஸோடைய NT கர்னல் வந்து ரெடி பண்றாங்க. வெரஸ் நீங்க மேக் ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நிறைய மேக் ஓஎஸும் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க, மேக் ஓஎஸ் எக்ஸ். ஸோ அதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலயும் சி தான், C# தான் யூஸ் பண்ணுவாங்க, C++. தென் ஆப்பிளோடைய அப்ஜெக்டிவ் சீன் ஒன்று இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. தென் சில கேஸ்ல வந்து ஸ்விஃப்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஆப்பிளோடைய கம்பெனி ஆப்பிள் இன்க்ளூஷன் வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு மேக் ஓஎஸ் கொடுக்குறாங்க. வேற மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க, சேம் C#, C++, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்களுடைய விண்டோஸ் NT கர்னலை வந்து ரெடி பண்றாங்க. இப்ப இவர் என்ன பண்ணாரு, லெஃப்ட் சைட்ல இந்த பிக்சர்ல இருக்க ஒரு பேர் வந்து லினஸ் டோர்வால்ட்ஸ். லினஸ் டோர்வால்ட்ஸ் தான் உங்களுக்கு லினக்ஸோடைய கர்னலை வந்து கண்டுபிடிச்சார். நிறைய பேர் வந்து லினக்ஸே அவர் தான் கண்டுபிடிச்சாரு சொல்லுவாங்க. பட் ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா he has also developed a Linux operating system on top of Linux kernel, but
ஃபர்ஸ்ட் அவர் கொண்டு வந்தது வந்து லினக்ஸோடைய கர்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இப்போதைக்கு வந்து இனிஷியல் ரிலீஸ் வந்து 1991ல வந்து ஹி ரிலீஸ்ட் வெர்ஷன் 0.01. ஸோ அந்த டைம்ல ஏன் 0 அப்படின்ற வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அது வந்து ப்ரொடக்ஷன் யூசேஜுக்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்போ வந்து இந்த நம்பர் வந்து வெர்ஷன் 1 வந்ததோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு வந்து வெர்ஷன் 1 கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து 32 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிஷியல் ரிலீஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ஆன் டேட் வந்து லினக்ஸோடைய கர்னல் ரிலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.9. இதுல வந்து ரிலீஸ் கேண்டிடேட் 5 இருக்கு. இது ப்ரிவியூல இருக்கு. வேறஸ் உங்களுடைய என்விரான்மெண்ட்ல ஸ்டேபிளா ரன் ஆகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் 6.8.7. இது ஒரு 1 வீக் முன்னாடி வந்த வெர்ஷன். ஸோ லினஸ் டோர்வால்ஸ் அப்படின்றவர் தான் லினக்ஸோடைய கர்னலை வந்து முதல்ல வந்து ரைட் பண்ணவர். ஸோ அது எதுல லினக்ஸ்ல வந்து என்ன இதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இட் வாஸ் டெவலப் பேஸ்ட் ஆன் அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் சி தான் அந்த டைம்ல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வெர்ஷன் 6ல இருந்து ரஸ்ட் இந்த மாதிரியான அசம்பிளி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு கர்னல் வேணும் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது பேர் மினிமம். அதை தாண்டி அதுக்கு மேல நீங்க சி யூஸ் பண்ணலாம், C++, C#, அப்ஜெக்டிவ் சி அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் வந்து அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ ஜென்ரல் பர்பஸ் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் கேட்டகரியில தான் வருது. இப்போ நீங்க இந்த கர்னல் டவுன்லோட் பண்ணி நீங்க ஓப்பன் சோர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு kernel.org போய் டவுன்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ரெப்பார்ட்ல போயிட்டு நீங்க linux.zip ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 30 to 33 இயர்ஸ் பேக் வந்து லினக்ஸ் டோர்வால்ஸ் ரிலீஸ் பண்ணது பல வருஷங்களை தாண்டி இப்ப கரண்ட் ரிலீஸ்ல இருக்கு. ஸோ இனிஷியலா அது வந்து ரிலீஸ் பண்ணும்போது லினஸ் டோர்வால்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா தான் இருந்தார் அந்த டைம்ல. ஓகே, ஸோ 1991 டைம்ல. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ லிட்டில் மோர் இன்சைட் ஹியர். ஸோ லினக்ஸ் கர்னல் அவர் ரிலீஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டாக தான் அவர் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல வந்து ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்சின்கி. ஸோ ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டியில தான் இப்போ இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த 0.01 ஏன் அது 0ன்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நீங்க டெஸ்டிங் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் 0.01, 0.02 அப்படின்ற மாதிரி இனிஷியலா ரிலீஸ் பண்ணாரு. ஸோ எஃப்டிபி இந்த சைட்ல தான் வந்து ஃபுனெட் சைட்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் கர்னலை வந்து அப்லோட் பண்ணார். ஸோ அந்த டைம்ல வந்து யூஸ் நெட்னு ஒரு நியூஸ் குரூப் இருந்தது. ஸோ அதுல போயிட்டு அவர் வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா என்னுடைய வீட்டில் வந்து நான் 80386 அசம்பிளி லாங்குவேஜை வச்சு நான் வந்து ஒரு 386 கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க அந்த டைம்லலாம். ஸோ இந்த 386 486 சொல்லுவாங்க 80யோடைய க்ளோன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் வீட்டிலே வந்து ஒரு ஹாபி ப்ராஜெக்டா பண்ணது தான் இந்த இனிஷியல் லினக்ஸ் கர்னல். ஸோ அந்த அது வந்து எப்படி அவர் இன்ஸ்பயர் ஆனார் அப்படின்னா யூனிக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதான். யூனிக்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்கு. ஸோ மினிக்ஸ்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு. ஸோ அந்த மினிக்ஸ் யூனிக்ஸ் அதுல இருந்து வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் he developed this particular project. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெர்ஷன்ல 0.01ல ஒன்றும் கிடையாது. அப்புறம் 0.02ல வந்து ஐ திங்க் he started adding bash, GCC இந்த மாதிரி வந்து சில அப்ளிகேஷன்ஸ் ஆர் சில அடிஷனல் யூசர் ப்ரோக்ராம்லாம் அதில் கொண்டு வர ஆரம்பிச்சாரு. ஸோ 0.01 வந்து இந்த ஃபினிஷ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் நெட்ஒர்க்கோட எஃப்டிபி சர்வர் எஃப்யூ நெட் அப்படின்னா அந்த ஃபினிஷ் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபியூநெட்னு சொல்றாங்க. அவங்களுடைய எஃப்டிபி சைட்ல இருந்து இதை அப்லோட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டிலேருந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து ஒரு மினிக்ஸ் லுக்கலைக் 386 கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஒன்று டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நான் நிறைய டூல்ஸ்லாம் நான் லோட் பண்ணியிருக்கிறேன். லைக் 0.02 வெர்ஷன்ல வந்து பேஷ், ஜிசிசி, ஜிஎன் யூட்டிலிட்டிஸ் லைக் கம்ப்ரஸ் பண்றது, மேக் கமாண்ட், தென் எஸ்இடி கமாண்ட்லாம் வந்து அதில் லோட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 91லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹி ரிலீஸ் தட் 0. வெர்ஷன்ஸ். அப்போ வந்து 0 வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இண்டிகேட்டட் இட் இஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ 0.02 இருக்கட்டும் இல்லை 0.01 இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகலை, இன்னும் ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு இன்டென்ட் ஆகலை. இட் இஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ். எப்போ வந்து இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் 0.11 வரைக்குமே ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, வித்தின் தட் சேம் டைம் அண்ட் அன்டில் தே ரிலீஸ்ட் 1994 வரைக்கும் ஐ திங்க் 0.011, 0.012 வரைக்குமே போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ வி ஹேவ் டு செக் தட். பட் அந்த வெர்ஷன்ஸ்லாம் அவர் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய ஃபீட்பேக் அந்த மினிக்ஸ் கம்யூனிட்டில இருந்து, தென் உங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் குரூப் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு, யூஸ் நெட்னு ஒரு நியூஸ் குரூப். அதுல இருந்து நிறைய ஃபீட்பேக் கிடைச்சதா இருக்கு. ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஒரு வெர்ஷனை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1994ல தான் வந்து லினக்ஸோடைய ப்ரொடக்ஷன் யூசேஜ் வெர்ஷன் 1.0.0 அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த டைம்ல வந்து
1,76,250 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து அந்த அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்து ரைட் பண்ணியிருந்தாரு. இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இனிஷியலா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன் இருந்தது இதுல. ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இதுல நம்பர் வந்து இது வந்து மேஜர் ரிலீஸ்னு சொல்லுவாங்க, இது மைனர் வெர்ஷன், இது வந்து ரிலீஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இனிஷியல் டைம்ல என்ன கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, இந்த மைனர் ரிலீசஸ் வந்து எது எதெல்லாம் வந்து ப்ரிவ்யூ, எது எதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஈவென்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வி வில் ஹேவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனர் ரிலீசஸ்ல வந்து ஆட் நம்பர் வந்தா அது டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட், தென் ஈவென்ட் நம்பர் வந்தா அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு 1.2.0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த 1.2.0ன்றது ப்ரொடக்ஷன், வேற 1.1.0ன்றது டெவலப்மெண்ட். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க இனிஷியலா. பட் அது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குன்றத வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டு ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அப்போ இதுல வந்து மேஜர் ரிலீஸ், மைனர் ரிலீஸ், ரிலீஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி நம்ம 3 இதுவா ரிவிஷன் வச்சுட்டு நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஆட் நம்பர், ஈவென்ட் நம்பர் கான்செப்ட்லாம் அந்த இனிஷியல் வெர்ஷன்ஸ்லேயே வந்து அவங்க ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. தென் இந்த மாதிரி பல வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. 2.2, 2.3 இந்த மாதிரி வந்து 3, 4, 5 அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ 2.2ல வந்து மேஜரா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இனிஷியலா அவர் வந்து ஹெல்சின்கில வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து அவர் வீட்டில் இருந்தது வந்து அந்த ஏடியோடைய 386 அண்ட் தென் ஈவன் ஐ ரிமெம்பர் ஹி செட் 80யோட 486 க்ளோன்ஸ் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல தான் அவர் டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணாரு. பட் லேட்டரா வந்து வெர்ஷன் 2லாம் வரும்போது உங்களுக்கு x86 அந்த x3 64 பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய 64 பிட் வெர்ஷன் ஹார்ட்வேர்லாம் உங்களுக்கு அப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் லைக் கெட்டிங் வெரி பாப்புலர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பல ஆயிரம் ப்ரோக்ராமர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓவர் த பீரியட். ஸோ டிசம்பர் 2012 அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா, அந்த i386 அதோடைய சப்போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாரு. ஏன்னா அந்த டைமுக்கு அப்புறம் ஏஆர்எம் உடைய எரா, அந்த ஏஆர்எம் ப்ராசஸர்ஸ் உடைய எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரொம்ப லெகசி விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால வந்து அவர் வெர்ஷன் 3.7 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வெர்ஷன். ஏன்னா அதுல வந்து அவர் அந்த i386 அந்த இனிஷியலா ஒரு டெவலப் பண்ண அந்த ப்ராடக்ட்ல இருந்து அந்த அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேருடைய கம்பேட்டபிலிட்டியை வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி தான் பல ரிலீசஸ் வந்துச்சு. 5.8 வந்து ரொம்ப ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா வந்து அந்த லினக்ஸ் கர்னலோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 20 மில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கிட்டத்தட்ட 15,000 ப்ரோக்ராமர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல 500,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பிகினர்ஸ், அவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட், தே ஆர் ட்ரைங் டு லேர்ன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்து கூட கான்ட்ரிபியூஷன்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போதைக்கு கரண்டா ஸ்டேபிள் ரிலீஸ்னு பாத்தீங்கன்னா 6.8.7 இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இப்போ ப்ரிவியூ வந்து இப்பதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த வாரம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கர்னல் வெர்ஷன்ஸ் ரிலீசஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலதான், அந்த கர்னலுக்கு மேலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்னல் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். ஓகே, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஒரு கோர் காம்பனன்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஒரு இன்ஜின். உங்களுடைய கம்ப்ளீட் பிசிக்கல் சிஸ்டமுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கர்னல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் த்ரூ யுவர் ஒரு இன்புட் ஐஓ நடந்தாலும் சரி, இன்புட் அவுட்புட் ஆர் ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், அது வர்ச்சுவல் மெமரியா இருக்கட்டும், பிசிக்கல் மெமரியா இருக்கட்டும், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் த்ரூ திஸ் டிவைஸ். வந்து ஆக்சஸ் பண்றது, வீடியோ, டிஸ்க் டிரைவர்ஸ், எனி திங் தட் யூ டூ அட் த ஹார்ட்வேர் லெவல், சிஸ்டம் கால்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இட் ஹேப்பன்ஸ் த்ரூ கர்னல் தான். ஓகே, ஸோ கர்னல்லே வந்து 2 மேஜர் கேட்டகரிஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அதாவது மைக்ரோ கர்னல் அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேவ் மோனோலித்திக் கர்னல் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ கர்னல் பேர்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதுல புரியும்னு நினைக்கிறேன். மைக்ரோன்றது ரொம்ப சின்ன சைஸ் கர்னல், அதே மாதிரி நேனோ ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இதுல ஹைபிரிட் கர்னல் இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கர்னல்ஸ் இருக்கு, இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மைக்ரோ கர்னல்லாம் வந்து இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல வந்து அது ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ மைக்ரோ கர்னல் வந்து அதுலேயே வந்து இந்த QNXன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஸோ QNXன்றது மைக்ரோ கர்னலோடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து சில பேர் வந்து OS மினிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த OS மினிக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இனிஷியல் டைம்ல வந்து எஜுகேஷனல் பர்பஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸோ கர்னல்னு ஒன்று இருக்கு. இது வந்து அமிகோ அந்த பர்டிகுலர் ஃப்ளேவர்ஸ்ல மட்டும்தான் இது யூஸ் பண்றாங்க. ஸோ அது என்னன்றது, எங்க யூஸ் பண்றாங்கன்றது வந்து நம்ம டீடைல்டா இப்போ பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ இந்த கர்னல்லே வந்து
ஏன் இத்தனை டைப் ஆஃப் கர்னல்ஸ் இருக்கு? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் வந்து கர்னல் எதுக்கு வேணும்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் பிசிக்கல் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் தான் வேணும்னு சொன்னேன். பட் இந்த மோனோலித்திக் அண்ட் தென் மைக்ரோ கர்னல் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அங்க இனிஷியலா நம்ம லினக்ஸ் டோர்வால்ஸ் வந்து கிரியேட் பண்ணது, அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு கிரியேட் பண்ணது மோனோலித்திக் கர்னல் தான். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகுறது வந்து இட் இஸ் மோனோலித்திக் கர்னல். ஸோ மோனோலித்திக் கர்னல்ன்றது உங்களுடைய சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வந்து ஒரு காம்பனண்டா இருக்கும். வெரஸ் மற்ற கர்னல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட வந்து அதோடைய வேலை வந்து ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்றதா. ஸோ மோனோலித்திக் கர்னலோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் எக்ஸலென்ட்லி மேனேஜ் மெமரி ஸ்கெடியூலிங், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே எக்ஸலண்டா பண்ணும். பட் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்டையர் சிஸ்டம்லயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மோனோலித்திக் கர்னலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹேவிங் ஐ மீன் இட் இஸ் கைண்ட் ஆஃப் கோர். அது இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லாத மாதிரி தான். ஓகே. ஸோ அது இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் ஹெவி கோடா வந்து நிறைய பேர் டெவலப் பண்ணி ரைட் பண்றதால அது ஹெவி கோடா வந்துருச்சு. வேற மைக்ரோ கர்னல் வந்து மோனோலித்திக் கர்னல் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். அண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ். அண்ட் அதே மாதிரி அதோடைய இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சாஃப்ட்வேர் டு சர்வரை வந்து இனிஷியல் ஒரு கனெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கர்னல் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மற்ற கனெக்டிவிட்டி எல்லாமே சாஃப்ட்வேர்ல இருந்து டைரக்டாவே சர்வர் கூட டீல் பண்ற மாதிரி வந்து இந்த மைக்ரோ கர்னலை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது நிறைய எம்பெடட் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பக்காவா இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹைபிரிட் அப்படின்னா என்ன? மோனோலித்திக் கர்னல் அண்ட் மைக்ரோ கர்னல் சேர்ந்தது வந்து ஹைபிரிட் கர்னல். ஸோ மோனோலித்திக் கர்னலோடைய ஸ்பீடும் மைக்ரோ கர்னலோடைய மாடுலாரிட்டி, மைக்ரோ கர்னல்ல வந்து உங்களுக்கு மாடியூலா நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதுல உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ ஹைபிரிட்ன்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோனோலித்திக் அண்ட் மைக்ரோ கர்னல். நானோ கர்னல் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்மால் கோட். ஓகே. ஸோ நிறைய இப்போ இந்த கிளாக் ரெசல்யூஷன் அதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இது எல்லாமே யூஸ் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு இது கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கர்னல்ஸ் கிடையாது. இது தாண்டி இன்னும் நிறைய கர்னல் இருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா C++ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இப்போ வந்து விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்றீங்கல்ல. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் என்டின்றது அந்த 90s டைம்ல வந்து ரொம்ப பாப்புலர் அது. ஸோ விண்டோஸ் என்டி 2000, 2003 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11, விண்டோஸ் சர்வர் எடிஷன்ஸ் வந்து 2022 வரைக்குமே வந்து இந்த என்டி கர்னலை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்றாங்க. ஸோ அது வந்து சில வந்து டெவலப் பண்ணது. வேற கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 90s டைம்ல வந்து 95, விண்டோஸ் 95, விண்டோஸ் 98, விண்டோஸ் மில்லேனியம் எடிஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து C++ யூஸ் பண்ணாங்க. இது மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி கர்னல். இந்த கர்னல் யூஸ் பண்ணி தான் அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா அவங்க யூஸ் பண்றது ஹைபிரிட் கர்னல். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மைக்ரோ பிளஸ் மோனோலித்திக். வேற அந்த விண்டோஸ் 9X கர்னல் சொல்றோம்ல, அந்த டைம்ல வந்து மோனோலித்திக் கர்னல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற இப்ப நம்ம இன்னொரு ஃபேமஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது? உங்களுடைய மேக் ஓஎஸ். மேக் ஓஎஸ் வந்து XNU கர்னல் மாடல்ல இருந்து வந்தது. இது வந்து டார்வின் கர்னல் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து தே ஆர் ஹேவிங் திஸ். இது வந்து 1980ஸ்ல இருந்தே இருக்கு. ஓகே. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ மேக் வந்து எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய யூசேஜ் வந்து மொபைல் வந்ததுக்கு அப்புறம், ஆப்பிள் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிவைசஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் மேக் ஓஎஸ் எக்ஸ்ன்றது வந்து ரொம்ப காலமா 1980ஸ்ல இருந்தே வந்து இந்த நானோ கர்னல் டிசைனை பேஸ் பண்ணி இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் நானோ கர்னல். ஓகே. ஸோ XNUன்றது ஒரு கைண்ட் ஆஃப் நானோ கர்னல் கேட்டகரியில வரும். ரொம்ப ரொம்ப ஸ்மால் கர்னல். இதுதான் வந்து நம்ம ஆப்பிள் வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த யூஸ் பண்றாங்க. ஸோ மற்ற இதெல்லாம் வந்து இப்போ லினக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ பிஎஸ்டி இருக்கு, சன் சோலாரிஸ் இருக்கு, சன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சன் ஓஎஸ் கர்னல். ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம்ல வந்து மோனோலித்திக் தான் யூஸ் பண்றாங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து எல்லாமே வந்து மோனோலித்திக் கர்னல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்க வந்து ஹைபிரிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹைபிரிட் இஸ் யூஸ்ட் இன் உங்களுடைய விண்டோஸ் இதுல யூஸ் பண்றாங்க என்டில. தென் ஈவன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஆப்பிள்ல கூட அதான் யூஸ் பண்றாங்க. பட் ஆப்பிளுக்கு வந்து கர்னல் வந்து XNUனே தனியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்பிள் மேக்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது XNU கர்னல் சொல்லுவாங்க, இல்லை நானோ கர்னல் சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் வந்து 3 டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து யூஸ் பண்றாங்க. இனிஷியலா வந்து they had nano kernel, then XNU ஒன்று யூஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா வந்து அவங்க ஹைபிரிட் கர்னல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் டிவைசஸ், தென் டேப்லெட் ஆர் ஆப்பிள் புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are having these things.
ஸோ இப்போ மெயினா வந்து மோனோலித்திக்கும் ஹைபிரிடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மோனோலித்திக்ல வந்து கம்ப்ளீட்டா அந்த கர்னல் தான் வந்து ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஐஓ மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எல்லா ஹார்ட்வேர் ஆக்டிவிட்டிஸும் கர்னல்ல தான் நடக்கும். வேறஸ் ஹைபிரிட் ஆர்கிடெக்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ், மேக் இதெல்லாம் வந்து யூசர் மோட்லேயே வந்து சில ஆக்டிவிட்டிஸ்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபைல் சர்வருடைய இது மவுண்டிங் கான்ஃபிகரேஷன், ஐஓ மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ சில விஷயங்களை வந்து இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே யூசர் மோட்னு ஒன்று இருக்கு, கர்னல் மோட்னு இருக்கு. கர்னல் மோட்ன்றது உங்களுக்கு சிஸ்டம் லெவல்ல, ஹார்ட்வேர் லெவல்ல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். அதோடைய பேசிக் கோர் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹைபிரிட்னும் போது இப்போ 2 டிஃப்ரெண்ட் மோட், நம்ம யூசர் மோடுக்கும் கர்னல் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி இதாகுதுன்றதை வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு கர்னல் லெவல்ல, மோனோலித்திக் கர்னல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கர்னல்ல தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அட் த கர்னல் லெவல். வேற ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் யூசர் ப்ராசஸ்லயும் சில விஷயங்கள் ரன் ஆகும். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட். கர்னல் மோடல்ல லோ லெவல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் அதுல வந்து உங்களுக்கு இதாகும். டிவைஸ் டிரைவர் இதாகிறது, ப்ராசஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இப்போ இந்த லினக்ஸ் கர்னலுடைய கோட் ஏன் வந்து அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறாங்க அப்படின்னா, கர்னல் அப்படின்றது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அதுல. ஸோ டிவைஸ் கண்ட்ரோல் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், தென் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸிங் ஃபங்க்ஷனல், தென் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ பிரிட்ஜ். பிரிட்ஜ் தான் நல்ல வார்த்தை ஆக்சுவலா. சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு பிரிட்ஜ் தான் வந்து உங்களுடைய லினக்ஸ் கர்னல். ஸோ இதுல அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த யூஎஸ்பி மேனேஜ் பண்றதுல இருந்து, உங்களுக்கு ப்ராசஸர் மேனேஜ் பண்றதுல இருந்து, சிஸ்டமுடைய சின்க்ரனைசேஷனை டேக் கேர் பண்றதுல இருந்து, மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ரோட்டோகால் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த லினக்ஸ் கர்னல்ல இருக்கு. ஸோ அதனால தான் அதோடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ லினக்ஸ் கர்னல்ன்றது, டு சிம்பிளிஃபை ஆன் அ வெரி ஹை லெவல், இட் இஸ் த இன்ஜின் ஆஃப் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் கர்னல் இல்லை அப்படின்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ நம்ம அந்த கம்பேரிஷன்லேயே கூட பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் cannot function without kernel. So kernel is the interface between software and the hardware. அண்ட் தென் கர்னலை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு. மோனோலித்திக் தான் வந்து லினக்ஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க. மைக்ரோ கர்னல், ஹைபிரிட், நானோ இதெல்லாம் இருக்கு. ஸோ ஹைபிரிட் தான் வந்து உங்களுக்கு மேக் புக் அண்ட் விண்டோஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ கர்னலுடைய முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மெமரி மேனேஜ்மெண்ட், டாஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஐஓ மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பிசிக்கல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கர்னல் தான் ரன் ஆகுது. ஸோ கர்னல் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய மெயின் மெமரியில வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது கர்னல் தான் போயிட்டு லோட் ஆகுது மெயின் மெமரியில. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். இந்த லினக்ஸ் கர்னலுக்கு மேல யார் வேணா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களே ஒரு ஓஎஸ் எழுதணும் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் பிளஸ் சில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுல இருந்து தான் ஜென்ரலா வந்து ஒரு லினக்ஸ் கர்னல்ல லோட் பண்ணுவீங்க. அந்த லினக்ஸ் கர்னலுக்கு மேல என்ன பண்ணுவோம், நமக்கு வேணுன்ற டூல்ஸ், யூட்டிலிட்டிஸ், சாஃப்ட்வேர்லாம் லோட் பண்ணி ஒரு ஓஎஸ்ஸா நம்ம வந்து கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா வந்து நம்ம கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சி, அசம்பிளி லாங்குவேஜ் இதில் தான் நம்ம லினக்ஸ் கர்னலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அசம்பிளி லாங்குவேஜ் இதுல இருந்தா நம்ம ஒரு கர்னல் லோட் பண்ணிட்டு, அந்த கர்னலுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் அதில் ஆட் பண்ணி, தென் அதுதான் அந்த கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கிடைக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இட் இஸ் ஹேவிங் த கர்னல் இஸ் த இன்ஜின். கர்னல் இல்லாம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள தான் உங்களுடைய கர்னல் இருக்கு.